அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவில் முக்கியமான தகவல் தான். 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்துக்கு சொந்தக்காரர்களுக்கும் இந்த பதிவு பொதுவானதாக இருக்கிறது. ஏன்னா நிறைய கமெண்ட்ல பல நண்பர்கள் நிறைய கேட்டுக்கிட்டாங்க, சாமிஜி ஜாதகம் பார்க்கப்படுகிறது, இப்போ வேதங்கள் அடிப்படையிலே நீங்கள் சொல்லுகிறீர்கள், திருக்கணித பஞ்சாங்கம் அடிப்படையிலே ஜோதிட வல்லுநர்கள் பேசுகிறார்கள், வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையிலே சில வல்லுநர்கள் பேசுகிறார்கள், நிறைய ஜோதிடர்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகின்றார்கள், ஒன்று போல இன்னொன்று இருப்பதில்லையே, ஏன் அப்படிங்கிற கேள்வியை 12 ராசிக்கார அன்புள்ளங்கள் கேட்டிருக்கீங்க. அதற்கு பதிலாகத்தான் இந்த பதிவு. பல ஜோதிட வல்லுநர்கள்னு சொல்லலாம், சோதிட சிற்பிகள்னு கூட சொல்லலாம். யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஒவ்வொருவருடைய பார்வை வேறு விதமாக இருக்கும். எப்படி? ஒருவர் லக்னத்தை வைத்து அந்த பலாபலன்களை சொல்லுவார், இன்னொரு ஜோதிடர் ராசியை வைத்து பலாபலன்களை சொல்லுவார், இனி இன்னும் ஆழமாக போன ஜோதிடர்கள் பாதசாரங்கள் தசா புத்தி முறைகளை வச்சு பலன்களை சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொருடைய பார்வை, அந்த கணிப்பு முறைகள் வேறு வேறாக இருக்கு. இப்போ இந்த கணிப்பு முறைகளில் அனுபவ பாடம்னு ஒன்று இருக்கு. இந்த அனுபவங்கள் மூலமாக சொல்லுகின்ற ஜோதிட வல்லுநர்களும் உண்டு. அப்படி இருக்கிறதுனால அன்பு உள்ளங்களே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு பலனை சொல்லுகிறார்கள் அப்படிங்கிறத விட்டுடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்வை, அந்த கணிப்பு முறைகள் வேறு விதமாக இருக்கும். அவர்கள் பார்வையிலே, அந்த அனுபவ முறைகளிலே அவர்கள் கண்ட உண்மைகளை உங்களோடு பகிர்வார்கள், இல்லையா? இந்த பிரம்மஞான கூடத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பார்வை முறைகள், கணிப்பு முறைகள் அத்தனையுமே வேத பஞ்சாங்க முறைகளிலே இருக்கும். இந்த வேத பஞ்சாங்கம்னு எடுத்துட்டு இந்த உலகம் பூரா எங்கே எந்த மாதிரியான வல்லுநர்கள் வேத முறையிலே ஜாதக முறையிலே உங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்றால் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கு. திருக்கணித முறைகளிலே ஒருவர் ஜாதகம் படிக்கிறார் என்றால் அதுவும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும், முன்னு பின்னு முரண்பட்டதாக இருக்காது. ஆனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம், வேத பஞ்சாங்கம், வாசுகி பஞ்சாங்கம், இப்படி மாற்றி அமைக்கின்ற முறைகளிலே நீங்கள் ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு மாதிரி ஜாதகங்களை பார்க்க போனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு கருத்துக்கள் நின்றுவிடும். அன்பு உள்ளங்களே, என்னுடைய பதிவுகளை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் வேத பஞ்சாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு பதில் உரைக்கப்படுகிறது. சில பேர் சொல்லுவா, லக்னத்திலிருந்து ஒரு லக்ன பாவத்தில் ஒரு பாவ கிரகங்கள் சரியான வலிமை பெற்றிருந்தால் அவர் பெருங்கொண்ட செல்வந்தனாக மாறுவதற்குண்டான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னு லக்ன பாவத்தை வைத்து சொல்லலாம். இப்போ லக்னங்கிறது நம்மளுடைய உயிர்நிலை. பொதுவாக ஒருவர் முகத்தை பார்த்து சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னாலே முகம், கண், காது, மூக்கு இதை வைத்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனின்னு நம்ம சொல்ல முடியும். இங்கே அவர்கள் மனதை அறிந்து
அதற்கு தகுந்தாற்போல சொல்லுகின்ற அத்தனை வித்தைகளை வைத்து நாம் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா முடியாது. பொதுவா ஜாதகம் உயர்நாடி தான். உங்களுடைய நல்ல நேரங்களை கணிக்கத்தான் செய்யும். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடிய நபர் சரியான முறையிலே கணக்கிடுகிறாரா? அவர் சொல்லுகின்ற அத்தனையும் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் அது நடந்து முடிகிறதா? அப்படிங்கிறத நீங்கள் உற்று நோக்கி அதற்கு தகுந்தாற்போல நல்ல ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து உங்களுடைய சரியான நேர பலாபலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு நண்பர்களே, 12 ராசிக்காரர்களுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன். நாம் சரியான இடத்துக்கு போகாத போது பிறரை குறை கூறுவது தவறு. நாம தான் சரியான ஒரு உணவை தேர்ந்தெடுக்கணும், சரியான தொழிலை தேர்ந்தெடுக்கணும், சரியான குருமாரை தேர்ந்தெடுக்கணும். இப்படி நீங்கள் தான் சரியான முறையில் உங்களுடைய சுயமான நேர்கோட்டு பார்வையிலே சரியான நபர்களிடம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையணும் இல்லையா? நிறைய அன்புள்ளங்கள் கேட்டுக்கிட்டீங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கே அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவு நான் பேச வேண்டியதாக இருக்கு. அன்புள்ளங்களே, ஒருவர் பிறக்கிறார் என்றால் இறக்கும் வரை அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதான் விதி. இங்கே மதியை கொண்டு செயல்படுத்துகின்ற பல விஷயங்கள் இருக்கிறது. அம்மா 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 என்று 1000 முறை சொன்னாலே அதுவும் மந்திரம்தான். அப்படி இருக்கிறதுனால அன்பு உள்ளங்களே, மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். சரியான ஜோதிட வல்லுநர்களை நீங்கள் சந்தித்தாலே உங்களுக்கு உண்டான சந்தேகங்கள் தீர்ந்துவிடும் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதனால் எந்த ஜோதிடரையும் நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னா அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பார்வையில் கணக்கிடுவார்கள். அப்போ அந்த அனுபவ முறையிலே அவர்கள் அந்த பலாபலன்களை கூறுகிறார்கள். உங்கள் வாழ்க்கையில் அதை நடந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள், நடக்கலை அப்படின்னா அதை புறம் தள்ளிவிடுங்கள். அவ்வளோதான். மொத்தத்தில் உங்களுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்றால் சரியான கணித முறையிலே கணக்கிடுபவரை நீங்கள் தேடி கண்டுபிடித்து அவரிடம் பார்ப்பது தான் சாலச் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். என்னிடமே வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பொதுவாக உங்கள் பார்வையில் எது சரியாக இருக்கிறதோ அவரிடம் கொடுத்து உங்களுடைய ஜாதகத்தை சரியான நேரத்தையும் கணித்து கொண்டு உங்களுடைய தொழிலிலே முழு கவனம் செலுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறும். அவ்வளோதான். ஜாதகங்கிறது ஒரு வழிகாட்டு. அப்படி இருக்கிறதுனால இந்த பதிவை பார்க்கக்கூடிய அன்புள்ளங்கள் தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள். இதுபோல முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்வேன். அதுவரை நன்றி, வணக்கம்.